நானும் ஊர் உலகத்தில் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி ஒரு கொடூர ஜென்மங்களை பார்த்ததே இல்லை. அந்த ஊர் மக்கள் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணாங்க? அங்கே போய் வழிபட்டு சாமி கும்பிட்டது உங்களுக்கு பிரச்சனையா? அந்த குழந்தையனுடைய அழுகை பார்த்து கூட உங்களுக்கு எல்லாம் மனசு இறங்கலைன்னா நீங்களாம் என்ன ஜென்மங்கள்னு எனக்கு புரியல. ஸ்டாலின் அங்கிள் இந்த மாதிரி முருகன் கோயில் வந்து எல்லாம் இடிச்சிட்டாங்க, எங்கள் சாமியாச்சும் நீங்கள் கொடுக்கலாம்ல, இது யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். தயவு செஞ்சு எங்கள் சாமி சிலையை எங்ககிட்டயே கொடுத்துருங்க. அந்த ஊர் மக்கள் அப்படி கதறி அலறாங்க. அப்போ கூட நீங்களாம் மனசு இறங்கலைன்னா நீங்களாம் உயிரோட வாழ்றதே வேஸ்ட்டு. என்னாச்சுங்க? என்ன பண்ணாங்க? சாமி இடிச்சு நாங்களும் குழந்தை பிள்ளைய வளர்த்துற மாதிரி வளர்த்திட்டு இருந்தோம். என்ன பண்ண இப்படி பண்ணி போட்டாங்களே. எத்தனை சாமி உடைச்சிருக்காங்க? அவங்க உடைச்ச முருகர், விநாயகர், அம்மா, அம்பாளு, சிவனு, சரிங்க, விநாயகர் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டாங்க. நான் குழந்தை பிள்ளைய வளர்த்துற மாதிரி வளர்த்தி வச்சிருந்தோம். ஐயா விட்டு போட்டு போறீங்க போல காரணம். திருப்பூர் மாவட்டத்தில் ஈட்டி வீரம்பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல குமரன் குன்று செல்வமுத்து குமாரசாமி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலினுடைய இடத்த 2024 வருஷம் மாவட்ட ஆட்சியராக இருந்தவங்க இலங்கை தமிழர்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அந்த இடத்துல அந்த இலங்கை தமிழர்களுக்கு இடத்த ஒதுக்காததுக்கு முன்னாடியே அந்த பகுதி மக்கள் முருகன் கோயிலை வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டு இருந்துருக்காங்க. இது தெரியாத இந்த தமிழக அரசாங்கம் அந்த கோயிலை இலங்கை தமிழர்களுக்காக ஒதுக்கிட்டாங்க, அதனால நீங்க இருந்து காலி பண்ணி போகணும்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம அந்த கோயிலை இடிச்சு அந்த பகுதி மக்களை பெரும் வேதனைக்கு உள்ளாக்கி அந்த பகுதியினுடைய மக்களை பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. அந்த பகுதி மக்களுடைய சாபம் உங்களை நிச்சயமா சும்மா விடாது. முருகனுடைய அருளால அந்த இடம் அந்த மக்களுக்கு திரும்ப கிடைக்கும். அந்த இடத்துல முருகன் கோயில் வச்சு வழிபடத்தான் போறோம். இந்த திராவிட மாடல் அரசு முருகனுடைய அருளால ஒளிஞ்சு போகணும், இந்த உலகத்தை விட்டே கலைஞ்சு போகணும்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிறேன்.